ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. அமெரிக்காவில் கூலி படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையாக நம்ம இந்திய சினிமா ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக அமெரிக்காவில் ஒரு திரையரங்கில் அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அங்கே அந்த சீட் மேப் ஐக்கானை நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்கவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அந்த சீட்டிங் இருக்குது பாருங்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த மேப் ஐக்கானை நமக்கு ஏற்ற மாரி ஸ்டாரோ இல்லை என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் அதை கொண்டாடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த முதல் முறையாக நம்ம இந்திய சினிமா ஹிஸ்ட்ரிக்கு முதல் முறையாக நம்ம சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இப்போ கூலி திரைப்படம் தான். ஸோ அமெரிக்காவில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இதற்காக முன்னெடுப்பு எடுத்து அதை செயல்படுத்தியிருக்காரு. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த திரையரங்கில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணாக்கா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களோட அந்த ஐக்கானை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாருமே இப்போ ரஜினி சாரோட படம்ன்றதுனால ஸ்டார் ஐக்கான் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் அடையாளமாக அந்த ஸ்டார் ஐக்கானை வச்சு இப்போ எல்லாருமே டிக்கெட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தது முக்கியமான விஷயம், நேற்று சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரிகார்டிங் ஆடியோ லான்ச் சம்மந்தமாக. இது வெறும் ஆடியோ லான்ச் இல்லைங்க, இது அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி போட்டு தான் அவங்க ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேற்று ஈவினிங். வர 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ 2ஆம் தேதி அன்னைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் சென்னையில் இந்த நிகழ்வு நடக்க போகுது. இது ஜஸ்ட் ஆடியோ லான்ச்சாக இருக்க போகிறதில்ல, இது அதையும் தாண்டி அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே ஜெயிலர் படத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா ஜெயிலர் ஷோ கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சும் நடத்தினாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி அன்லீஷ்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு இது ஜஸ்ட் ஆடியோ லான்ச்சில் அதுக்கு அடுத்து ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி தான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் வரப்போகுது. லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். ஸோ ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரெண்டுமே ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்க போகுது. இது இல்லாமல் பியாண்ட் தட் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோடைய அந்த 50ஆம் ஆண்டு விழாவை அங்கே நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெரிய தரமான சம்பவம் நமக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி காத்துனுக்கு. அடுத்த சாட்டர்டே இன்னர்லாம் சென்னை வேறு லெவலில் இருக்க போகுதுங்க.